ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் கீர்த்து. இன்றைக்கி நம்ம இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் மிக்ஸ் வச்சு ஒரு சூப்பரான க்ரன்ச்சியான டேஸ்டியான பிஸ்கெட் ஆர் குக்கீஸ் என்ன வேணால் சொல்லிக்கலாம், அதான் செய்ய போகிறோம். ஸோ இது மொத்தமாக செய்கிறதுக்கே ஒரு 15-20 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணிங்க அப்படின்னா அதில் 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடுறோனோ அப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃபர்ஸ்ட்டு நான் இன்றைக்கி ஒரு 150 grams ஆஃப் இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்துக்கிறேன். இது நீங்கள் ஒரு கப்பில் அளந்து வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு சுகர் ஆட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அளவுக்கு. இப்போ இந்த குலாப் ஜாமுன் மிக்ஸில் இருக்க லம்ப்ஸ் கட்டி எல்லாத்தையுமே நல்லா உடச்சி விட்டுறலாம். இப்போ இது கூட மிக்ஸ் பண்ணுறதுக்கு சுகரை ஒரு எம்டி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி பவுடராக்கி வச்சுக்கலாம். நமக்கு 1.5 கப் அளவு இந்த குலாப் ஜாமுன் மிக்ஸ் மாவு வந்துச்சு. அதுக்கு நான் 3/4 கப் அளவு சுகர் சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ நம்மளோட பவுடர்டு சுகர் ரெடி ஆயிடுச்சு. இது இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு 2-4 ஸ்பூன் அளவு பவுடர்டு சுகர் தேவைப்படும். நீங்கள் அதையும் சேர்த்து கூட இப்போயே அரைச்சி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இன்றைக்கி நார்மல் பிஸ்கெட் ப்ளஸ் சாக்லேட் பிஸ்கெட் சேர்ப்புறோம். சாக்லேட் பிஸ்கெட்டுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சுகர் வேணும். இப்போ இந்த பவுடர்டு சுகர் எல்லாத்தையுமே இந்த குலாப் ஜாமுன் மிக்ஸ் மாவோட கட்டி எல்லாத்தையும் உடச்சி விட்டதுக்கு அப்புறமா இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலக்கி விட்டுறலாம். இந்த எக்ஸ்ட்ரா ஒரு 2-4 ஸ்பூன் சுகரை நீங்கள் தனியாக கூட அரைச்சிக்கலாம். இப்போது நம்ம ரெண்டுத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது குலாப் ஜாமுன் மிக்ஸையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பவுடர் சுகரையும் நல்லா சேர்த்து இந்த மாதிரி ஃபுல்லாக ட்ரை இன்க்ரீடியண்ட்லாம் ஒன்றா சேர்கிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 150 grams ஆஃப் குலாப் ஜாமுன் மிக்ஸுக்கு நான் இன்றைக்கி 100 grams ஆஃப் பட்டர் சேர்த்துக்கிறேன். இது அன்ஸ்வீட்டன்டு பட்டர் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு சாஃப்டான மாவு ஆற வரைக்கும். இப்போ இந்த அளவுக்கு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா இதை 2ஆக பிரித்து ஒன்றுத்தை நார்மல் பிஸ்கெட்டாகவும் இன்னொன்றுத்தில் சாக்லேட் பிஸ்கெட்டாகவும் செய்ய போகிறோம். இதில் ஒரு பார்ட்டில் நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு ஃப்ளேவருக்காக ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வெனிலா எசன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட இந்த நார்மல் பிஸ்கெட்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ அடுத்து இன்னொரு பார்ட் ஆஃப் மாவில் நான் ஒரு 1/2 ஸ்பூன் ஆஃப் அன்ஸ்வீட்டன்டு கோகோ பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒரு சாக்லேட்டியான கலரில் இருக்கும். இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவு பவுடர்டு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும் அதனால். ஓகே, இப்போ நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு மேலே கீ இல்லாட்டி ஆயில் போட்டு அப்ளை பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் வச்சுருங்க. இப்போ ஒரு எம்டி கடாயில் தான் நம்ம பிஸ்கெட் செய்ய போகிறோம். அந்த எம்டி கடாயில் ஒரு 1/4 ஃபில் ஆகிற அளவுக்கு நான் மணல் கொட்டிக்கிறேன். உங்கள்கிட்ட சால்ட் இருந்துச்சுன்னா சால்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் சால்ட் யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு மனசே வரல. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். அப்போ தான் ஈவனாக குக் ஆகும் நம்மளோட குக்கீஸ். ஸோ நம்ம இன்றைக்கி ஓவன்லேயோ இல்லை குக்கர்லேயோ பிஸ்கெட் செய்ய போகிறதில்ல. கடாயில் ஈஸியாக 15 மினிட்ஸில் செஞ்சிடலாம். அதுவும் பேக்டு குக்கீஸ். நீங்கள் சால்ட்னாலும் சரி மணல்னாலும் சரி அதை ரீயூஸ் பண்ணிக்கலாம். அந்த 15 மினிட்ஸில் நம்மளோட மாவு எல்லாமே நல்லா ஊறி இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு எம்டி பிளேட்டில் கொஞ்சோண்டு கீ இல்லாட்டி பட்டர் இந்த மாதிரி ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து இந்த பிளேட்டில் நம்ம குக்கீஸை வச்சிடலாம். இந்த மாதிரி ஷேப்பில் செய்யறதுக்கு நம்மளோட மாவுலேருந்து ஒரு சைஸ் ஆஃப் பாலை மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பெரிய குக்கீஸ் வேணுமோ அவ்வளோ பெருசு. அதை உங்களோட உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி தட்டி அதுக்கப்புறம் சைட்ஸை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட குக்கீஸ் எல்லாமே பேக் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட மணலும் ஹீட் ஆயிடுச்சு. அந்த ஒரு 15 மினிட்ஸ் கேப்பில் நீங்கள் இது எல்லாத்தையுமே செஞ்சு வச்சிடணும். இப்போது இந்த பிளேட்டை இந்த மணல் மேலே வச்சிடணும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பிளேட் இந்த கடாயில் படவே கூடாது, ஒட்டவே கூடாது. அந்தளவுக்கு வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக மூடி வச்சிடணும். ஒரு 15 மினிட்ஸ் சிம்லேயே வச்சு இதை வேக வச்சதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான சைட்லலாம் கொஞ்சம் டார்க்காக நடுவில் கொஞ்சம் பிரைட்டாக சூப்பராக வெந்திருக்கும். இப்போ இது வெந்துடுச்சா இல்லையா அப்படிங்கிறது செக் பண்ணுறதுக்காக ஒரு டூத் பிக் எடுத்து ஏதாச்சும் ஒரு பிஸ்கெட்டில் இந்த மாதிரி குத்தி பார்த்திங்க அப்படின்னா டூத் பிக்கில் எதுவுமே ஒட்டாமல் வரும். அவ்வளோதான், பிஸ்கெட் எல்லாமே வெந்துடுச்சு.
இதை நல்லா ஆற விட்டுருங்க. எந்த அளவுக்கு நீங்கள் ஆற விட்டுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு க்ரன்ச்சியாக வரும். சூடாக இருக்கும் போது வந்து உங்களுக்கு கொஞ்சம் லிக்விடியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ பயந்துடாதீங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து எடுத்து உடச்சி பார்த்துடலாம் நம்ம. ஸோ நம்ம வந்து கீ தடவுனதுனால ஈஸியாக இந்த மாதிரி வந்துடும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கேப் விட்டு உங்களோட பிஸ்கெட்டை வைங்க. இது வந்து பேக் ஆகும்போது கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும். அதனால ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நல்லா கேப் விடுங்க. ஸோ நம்மளோட பிஸ்கெட் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதை நம்ம வந்து உடச்சி பார்த்துடலாம். ஸோ இந்த அளவுக்கு நம்மளோட குக்கீஸ் வந்து சூப்பராக பேக் ஆகிருக்கு. நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு க்ரன்ச்சியோட உடையும் உங்களோட குக்கீஸ் வந்து. ஸோ அவ்வளோதான், நம்மளோட குக்கீஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம நாட் டு டூ, அதாவது எப்படிலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் வந்து நீங்கள் 2 மெயின் மிஸ்டேக் மேஜராக பண்ணுவீங்க. ஒன்று வந்து பிஸ்கெட்டை ஒன்றோட ஒன்று கேப் இல்லாமல் வைக்கிறது. இந்த அளவுக்கு கேப் இல்லாமல் வச்சிங்க அப்படின்னா அது எக்ஸ்பேண்ட் ஆகிறப்போ உங்களுக்கு வந்து ஒரு குக்கீஸான ஷேப்லேயே வராது, ஒரு இர்ரெகுலர் ஷேப்பில் வரும். அதை நான் நெக்ஸ்ட்டு ஒரு கிளிப்பிங்கில் காமிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பிளேட் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது பாருங்கள், கடாயோட ஒட்டுற மாதிரி. இந்த மாதிரி வைக்கவே வைக்காதீங்க. அப்படி வச்சிங்க அப்படின்னா கடாயோட ஹீட் வந்து டைரெக்டாக உங்களோட பிளேட்டில் பட்டு உங்களோட பிஸ்கெட்லாம் நல்லா தீஞ்சு போன மாதிரி ஆயிரும். கடாய்க்கும் பிளேட்டுக்கும் டிஸ்டன்ஸ் இருக்கணும். ஸோ இது வந்து நீங்கள் பண்ணாதீங்க. இது ஒரு மிஸ்டேக். கேப் விடாமல் நம்ம பிஸ்கெட்டை வச்சதுனால இந்த ஒரு ஷேப்பே வராமல் ஒரு பிஸ்கெட் வந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்மளோட பிளேட் வந்து கடாயோட ஒட்டுனதுனால ஓரமாக இருக்க பிஸ்கெட் எல்லாமே நல்லா தீஞ்சு போய் நடுவில் இருக்க பிஸ்கெட் எல்லாமே வந்து சரியாக வேகாமல் வரும். ஸோ அதனால் அதை நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ அவ்வளோதான், ஈஸியான இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் மிக்ஸ் வச்சு ஒரு கடாயிலே பிஸ்கெட்டை வந்து எப்படி பேக் பண்ணலாம் அண்ட் எப்படிலாம் பேக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.